Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 7 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் நிஷினோய் அப்படியே ரோலிங் தண்டர் போட்டு ஒரு பாலை ரிசீவ் பண்ணி தந்திருப்பான். ஆனா திடீர்னு நம்ம காகியமா பார்த்தா டே நீ வழியில நிக்கிறடா அப்படின்னு சொல்லியிருப்பான். காகியமா அப்படி சொன்னது சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஷாக் தான். நிஷினோய்க்கே லைட்டா டென்ஷனா இருக்கும். அந்த பாலை காகியமா டனக்காக செட் பண்ண டனக்கா அடுத்து பாயிண்ட் வாங்கிடுறான். நிஷினோய் வந்துட்டு இப்ப என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ பால் எடுத்துட்டு நடுவுல நின்னுகிட்டு இருந்த, அதனால பேக் ரோல இருந்து நம்ம அட்டாக்கர்ஸ்க்கு அடிக்க வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஓ அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோய் அமைதியா போயிடுறான். டனாக்காவுமே வந்து இருந்தாலும் நீ நிஷினோயா கிட்ட இந்த மாதிரி இதை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி இல்ல வேற எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு அவனு கேட்க இதை கேட்டு டனாக்காக்கு கொஞ்சம் காண்டாகுது. காகியமா நிஷினோயா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டான். அது மட்டும் இல்லாம கேம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த செகண்ட் இயர் பசங்களும் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம யாசிக்கு இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது, என்னவோ தெரியல இன்னைக்கு காகியமா பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த பால் விளையாடிட்டு இருக்க காகியமா சூக்கிக்கு செட் பண்ண சூக்கிக்கு அவங்க கையில பட்டு ஈஸியா தான் போகுது. பின்னாடி டேட்டாவோட மேனேஜருமே பரவாயில்ல நம்ம பசங்களோட பிளாக்கிங் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோச் ஆமான்னு சொல்றாரு. நம்ம கராசனோ கூட விளையாட போறோம்னு சொன்ன உடனே நம்ம டீம் பயங்கர பூஸ்ட் அப் ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு பால் காகியமா சூக்கிக்கு செட் பண்ண சூக்கி இந்த வாட்டி அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். இருந்தாலுமே காகியமா மூஞ்சில உருன்னே இருக்குது. சூக்கி இதெல்லாம் நோட் பண்ணிட்டு டே ஏதாவது பிரச்சனைனா ஒழுங்கா சொல்லி தொலைஞ்சிரு, இப்படி உம்முனே இருந்து சாவடிக்காத அப்படின்னு கேட்கறான். காகியமா அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம அப்படியே போயிடுறான். சூகாரா வந்துட்டு பரவாயில்ல சூக்கி அவன் எப்ப இப்படிதான் அவனுக்கு பேசலாம் தெரியாது, நீ எதுவும் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹினாட்டாவுமே சொல்றான் ஆமா காகியமா யூசுவலாவே எந்தவித கான்வர்சேஷனும் பண்ண தெரியாது, அவனுக்கு சரியா பேச வராதுதான், ஆனாலுமே இன்னைக்கு அதோட கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஹினாட்டாவும் யோசிக்கான். அடுத்த ஒரு பால் நிஷினோயா விழுந்து ரிசீவ் பண்ண பால் ரொம்ப தள்ளி போகுது. காகியமா அவ்வளவு தூரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி செட் பண்றான். இதை பாத்துக்கிட்டு கோகுனகாவாக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்குது. டேய் இவன் மிஷினாடா அவ்வளவு தூரத்துல இருந்து பால ஹைட்டாவும் இல்லாம கட்டையாவும் இல்லாம நெட்டுக்கு தூரமாவும் இல்லாம நெட்ட ஒட்டி இல்லாம அவ்வளவு அக்யூரேட்டா செட் பண்றானே அப்படின்னு நினைச்சு ஒரு எமோஷனல் இருக்கிறான். ஆனாலுமே டனக்கா அந்த ஒரு பால நெட்ல அடிச்சிடறான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு டேட்டாவோட சீனியர் பிளேயர்ஸ் அந்த அலுமினிஸ்ல அந்த தேர்ட் இயர் படிச்சாங்களே அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. பக்கத்து ஸ்கூல்னு கூட பார்க்காம வந்த இடத்துல அப்படியே பஞ்சாயத்து பண்ணிட்டு அலப்பறையை கூட்டிட்டு அப்படியே அந்த டேட்டாவோட பிளாக் இருக்கு இல்லையா அதெல்லாம் கட்டிட்டு நாங்க உங்களுக்கு சீர பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு பால் ஆசிக்கு மறுபடியும் பிளாக்லயே அடிக்கிறான். அடுத்த ஒரு பால் அவங்களோட செட்டர் வந்துட்டு ஃபேக் கட்டி பேக் ரோல செட் பண்ணிடுறான். சூக்கி பிளாக் ஏறாம போயிடுறான். டே வந்து ஒழுங்கா பிளாக் ஏற மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு காகியமா கேட்க அதுக்கேப்பா இப்படி இரிட்டேட் ஆகுற அப்படின்னு சூக்கி சிரிச்சுக்கிட்டே சொல்ல ரெண்டு பேருக்கு அப்படியே முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு பால் டைச்சு ரிசீவ் பண்ணி தர காகியமா இப்பவுமே ஆசைக்கு செட் பண்றான். ஆசைக்கு இந்த வாட்டி அவுட்ல அடிச்சிடறான். ஐயோ சாரிடா காகியமா உன்னோட செட்டிங் உண்மையிலே சூப்பரா இருந்தது, அப்பனா அடிச்சு பாயிண்ட் வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு காகியமா கேட்டுறான். இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்த டீமுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஃபைனலி டேட்டை வந்து மேட்சை வின் பண்றாங்க. கராசனோ டீம் அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது காகியமா உருன்னு தான் வர்றான். ஆசை அவனை பார்த்துட்டு நான் உன்ட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ எதுவும் சொல்லாத, இப்ப நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்த ஆரம்பிச்சிடறான். என்னோட செட்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு நீ அடிச்சு பாயிண்ட் வாங்க மாட்டேங்க. அவன் அவ்வளவு கத்திட்டு திடீர்னு அப்படியே ஒண்ணும் புரியாம அமைதியாயிடுறான். இது எல்லாருமே டீம் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்க. சூக்கி மட்டும் சிரிச்சுக்கிட்டே எங்க பாருங்கடா நம்மளோட பழைய கிங் ரிட்டர்ன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்நேரம் காகியமாவே அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகி இல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாரி கேட்க வரான். அந்நேரம் ஹினாட்டா வந்துட்டு இல்ல இதுல என்ன பிரச்சனை, இப்ப காகியமா கிங்கா இருக்கிறதுனால என்ன ஆயிர போகுது, அவன் என்ன எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்க போறான், அப்படியே திட்டினாலும் திட்டிட்டு போறான், எப்படின்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்க போறதே கிடையாது அப்படின்னு ஹினாட்டா சொல்ல டனக்காவுமே வந்துட்டு ஆமா நானும் அவன் சொல்றேன் கரெக்டா இருந்தா தான் கேட்க போறேன், அவன் டோன் கொஞ்சம் மாத்தி இருந்தா நானும் அவன் சொல்றதெல்லாம் கேட்க போறது இல்ல அப்படின்னு அவனு சொல்றான். டனக்கா சொல்றேன் நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சூக்கியும் சொல்றான். கேட்டியாடா காகியமா இப்ப நீ கிங்கா இருக்கியா இல்லையான்றதுல இங்க ஒரு மேட்டரே கிடையாது, கமான்ரா கிங்ன்றது எவ்வளவு கூலா இருக்குது அப்படின்னு ஹினாட்டா சொல்லிட்டு இருக்கான். அந்நேரம் கோச்சுக்காயுமே சொல்றாரு உன்னோட ஸ்பைக்கர்ஸ் ஈஸியா அடிக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஒரு நல்ல செட், சோ அந்த மாதிரி நல்ல செட் உனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீ தான் கண்டுபிடிக்கணும், உன்னோட ஸ்பைக்கர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவனுக்கு ஒய்காவா சொன்னதுமே ஞாபகம் வருது. அவன் ஹினாட்டா பத்தி சொல்லியிருப்பான், அந்த ஹினாட்டா கேட்கறானா நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான, ஒரு பால் அவன் கேட்கற மாதிரி என்னைக்கா ஒரு நாள் நீ ட்ரை பண்ணிருக்கேன் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என்னைக்கா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா இல்லையா. அதுக்கப்புறமா தான் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் அட்டாக் கண்ண திறந்து அடிக்கிற ஒரு ஐடியாவே அவங்களுக்கு வரும். ஆப்வியஸ்லி ஹினாட்டா கேட்ட மாதிரி போட்டனால தான் அவங்களோட சூப்பர் ஃபாஸ்ட் அட்டாக் இப்ப இன்னுமே எவால்வ் ஆயிருக்குது. இந்த மாதிரி அவன் ஒய்காவா சொன்னது அப்புறம் அந்த இப்ப நடந்த யூத் கேம்ப்ல அந்த ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிருப்பாங்களே அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஆசையுமே காகியமா கிட்ட வந்துட்டு இங்க பாரு அவனோட செட் எல்லாமே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு, நீ அதே மாதிரி கண்டினியூ பண்ணு, ஆனா இது ஆப்போனன்ட் டேட்டக் அதனால என்னால பாயிண்ட் வாங்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்சவரை நான் பாயிண்ட் வாங்குறேன், இருந்தாலும் நான் முன்னக்கூட்டியே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டுறான். ஆனா டனக்கா வந்துட்டு நான் அப்பெல்லாம் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் என்னோட கட் ஷாட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், ஆப்போனன்ட் எவனா இருந்தா எனக்கு என்ன, நீ என்ன திட்டினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போறான். வெளியே கோச்சுக்கமே சொல்றாரு காகியமா ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான பிளேயர் தான், சோ அவனோட டீம் மேட்ஸ்மே அவனுக்கு மேட்ச் அப் பண்ணி வரணும்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்றாரு. அந்நேரம் ஹினாட்டாவும் காகியமா பத்தி கத்திட்டு இருக்காண்டே அவனுக்கு என்னடா ஆச்சு நீ மிடில்ல பாலே போட மாட்டேங்கிறேன் எதுவும் பயந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் கியோகோ யாசியெல்லாம் அந்த நோட்டை பாக்குறாங்க. ஆமா வழக்கத்துக்கு மாறா இந்த மேட்ச்ல ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிருக்கான் ஹினாட்டாவை காகியமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஒரு பால் நிஷினோயா ரிசீவ் பண்ணி தர காகியமா இந்த வாட்டி கரெக்டா செட் பண்ணணும் அப்படின்னு சூக்கிக்கு ஏத்த மாதிரி ஹைட்டா செட் பண்ணிடுறான். சூக்கியால அதை ரீச் பண்ண முடியல, அந்த பாலுமே அப்படியே பிளைனா கிரவுண்ட்ல விழுந்துருது. காகியமா கூட அடிக்கடி பால மிஸ் பண்ணுவான் போலயே அப்படின்னு கோகுனகாவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் காகியமா சூக்கியை கூப்பிட்டு டேய் உன்னோட லெவல நான் குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா இதான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சூக்கியும் சொல்றான். இப்ப கராசனோ 23 டேட்டா 24 சொல்லி இருக்குது, அவங்க டீம்ல இருந்து அடிக்கிறாங்க, அது கையில பட்டு மெதுவா தான் வருது. நிஷினோயா அதை ரிசீவ் பண்ணி தரான். இந்த வாட்டி காகியமா சூக்கிக்கு தான் செட் பண்ண வரான். சூக்கி ஃபர்ஸ்ட் டைம் ஜம்ப் பண்றான். ஹினாட்டாலாம் இதை பார்த்து செம்ம சர்ப்ரைஸ் ஆகுறான். சூக்கியுமே இப்பதான் முழுசா அவன் கையை தூக்கி ஃபுல் ஃபிளெச்சரா செம்மையா ஒரு அட்டாக்கிங் பண்றான். ஆனா அந்த பால் இன்னும் அவுட்ல போய் விழுந்து டேட்டக் தான் இந்த செட்டை எடுக்கிறாங்க. சூக்கி அப்படியே காகியமா பார்த்து முழிக்க ஏதாவது திட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா காகியமா பார்த்தா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ பறக்க கூட செய்வியா அப்படின்னு காகியமா கேட்கறான் சூக்கியை பார்த்து. அப்ப ஹினாட்டா உள்ள வந்துட்டு காகியமா ஆல்ரெடி ஹினாட்டா கிட்ட சொல்லிருப்பாங்க
எங்க பண்ற செட்டர் தான் டீமோட முக்கியமான கேரக்டர். செட்டர் மட்டும் இல்ல அப்படின்னா டீமுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, பாலோட அதிக கான்டாக்ட்ல இருக்க செட்டர் தான் அப்படின்னு மொத ஹினாட்டாவை பார்த்தப்ப சொல்லிருப்பாரு. அதை அப்படியே ஹினாட்டா அவன மாதிரியே சொல்லி காட்டுறான். என்னடா ஏதோ தெரியாத மாதிரியே பாக்குற, நீ தானே இதெல்லாம் என்கிட்ட சொன்ன, செட்டர் தான் கோர்ட்டுக்குள்ள அப்படியே ரூல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படியே ஹினாட்டா அவன் கையில இருந்த டவல் அப்படியே மடிச்சு வந்துகிட்டு, இன்னையில இருந்து நீ நியூ கிங் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் தலையில கிரீடோ மாதிரி வச்சு விடுறான். அதை காகியமா கழட்டி அவன் மூஞ்சில எரிஞ்சிட்டு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். காகியமா வெளியே நிக்கும் போது அப்படியே எல்லா பிளேயர்ஸ் கிட்டையும் பேசுறான். எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் சுத்தமா கிடையாது, என்னால உங்க கூட அவ்வளவு சூப்பரா கம்யூனிகேட் பண்ணலாம் எனக்கு வராது, இருந்தாலுமே என்னோட செட்டிங் சூப்பரா தான் இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கே தெரியும்டா அப்படின்ட்டு டைச்சியும் சொல்றான். அப்படின்னா நான் இங்க குடி டு சூசா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு காகியமா மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். இப்ப தேர்ட் செட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. காகியமா வந்து இந்த வாட்டி சூக்கிக்கு செட் பண்ண, சூக்கி இப்ப செம்மையா ஜம்ப் பண்ணி சூப்பரா ஒரு பால் அடிக்கிறான். அவங்க 2 பேரும் முந்தி இருந்ததோட இப்ப சூப்பரா சிங்க் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுகாரா சொல்லிட்டு இருக்கான். கராசன் 9 டேட்டக் 8ன்னு சொல்லி இருக்குது. சுகிசிமா இந்த அளவுக்கு பால மேல ரீச் பிடிச்சு அடிப்பான்னு சொல்லி நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வெளியே இருந்த எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஹினாட்டா தான் சொல்றான், அந்த கோகுனி இருக்காம்ல இல்ல அந்த டேட்டக் செட்டர், அவன் வந்துட்டு எப்பவுமே அப்படிதான் பால எல்லாருக்கும் ஹைட்டா தான் செட் பண்ணுவான். எங்களோட ட்ரைனிங் கேம்ப்ல அந்த டைம்ல அவன் தான் செட்டர், சோ வேற ஆப்ஷனே கிடையாது, சூக்கி எப்படியாவது குதிச்சே தான் ஆகணும் அவன் பால தொடுறதுக்கு, அதனால அப்பதைக்கு சூக்கி வேற வழியே இல்லாம தான் குதிச்சான், அது இப்பதைக்கு அவனுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். அடுத்த ஒரு பால் காகியமா டனகாக்கு செட் பண்ண, டனகா இந்த வாட்டி சூப்பரா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடிச்சுட்டு பத்தியாடா என்னோட அடி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல டனகா இது இன்னுமே கொஞ்சம் சரியா இல்ல, ஒருவேளை நீ டயர்ட் ஆயிட்ட அப்படின்னா உனக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட்ல வேற பிளேயரை மாத்திரும் அப்படின்ட்டு சொல்றான் காகியமா. காகியமா சொல்றது எனக்கும் புரியதான் செய்யுது, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நீ எல்லாம் என்ன சப்ஸ்டிட்யூட்ல உட்கார வைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க கிட்ட போய். அதுக்கு டைசிமே வந்துட்டு டனகா கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிருவான்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன், பட் சம்டைம்ஸ் டயர்ட் ஆயிட்டா அப்படின்னா இதை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டா யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை நம்ம ரியல் மேட்ச்ல விளையாடுறப்ப இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பிளேயரை உள்ள இருக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா கூட இருக்கும், நம்மளோட வீக்னஸ் ஆப்போனன்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்ச மாதிரி இருக்கும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு டைச்சி சொல்றான். அப்படின்னா விடுங்க, நான் எனக்கு பால செட் பண்ணிட்டு என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இவன் மேல வச்சிருக்கேன், இவன் ஏதாவது டயர்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சா தூக்கி தூர போட்டுரும் அப்படின்னு சொல்றான். டே இவனால முடிஞ்சா பண்றா பாப்பா அப்படின்னு டனகா வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு சீனை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டனகா டயர்டானா என்ன நடக்கும்ன்றத பார்க்கலாம். டயர்டுன்னு கிடையாது, டனகா அவுட் ஆஃப் ஃபார்முக்கு போனா கூட சப்ஸ்டிட்யூட்ல மாத்தலான்ற மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம டீம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல வேற சம்பவம் நடக்கும், அதை நம்ம பொறுமையா பார்ப்போம். அடுத்த ஒரு பால் காகியம் வந்து ஆசைக்கு செட் பண்றான். செட் பண்ணும்போதே தெரியுது ஐயோ பால் உள்ள போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆசையுமே கரெக்டா பிளாக்ல மாட்டிடுறான். இப்ப அவங்க டீமோட கேப்டன் சர்வீஸ் போடும்போது இன்னைக்கு கராசனோக்கு என்னாச்சுன்னு சொல்லி தெரியல, ஆனா அவங்க இன்னைக்கு அவுட் ஆஃப் கேம்ல தான் இருக்காங்க, அதனால அவங்க இன்னைக்கு கிரஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பவர்ஃபுல்லா ஜம்ப் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்றான். அந்த பால் டனகா அப்படியே உளுந்து எடுக்க ஆசை வந்து ஹினாட்டாக்கு செட் பண்றான். பால் கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்குது, ஹினாட்டா கரெக்டா பிளாக்ல மாட்டிடுறான். இப்போதைக்கு டேட்டக்ல நோட்டிசபிளா இருக்கக்கூடிய சர்வீஸ்னா அது அவங்களோட கேப்டன் இதுதான். இன்னும் 1-2 பேர் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டேட்டக் டச் பண்ண முடியாத லெவலுக்கு போயிடும் அப்படின்னு கோச் காய் சொல்றாரு. அதே மாதிரி அயோனி ஜம்ப் பண்ணி இப்ப செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான், நல்ல வேளை அந்த பால் அவுட்ல போய் விழுந்துருது. அடுத்த வருஷம் ரொம்ப பெரிய தொந்தரவா இந்த டீம் தான் வரப்போகுது அப்படின்னு கோச் காய் சொல்றாரு. இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல தான் காகியமா ஒரு புது கிங் ஆஃப் த கோட்டா வேற மாறி இருக்கிறாப்ல. போக போக காகியமா அவன் டீம் பிளேயர்ஸோட எந்த மாதிரி சிங்க்ல இருக்க போறான்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தரிசனம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.